செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான தரமான காலை வணக்கம். தற்பொழுது 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுதக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இங்கிலீஷுக்கான கொஷின்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். செல்லக்குட்டீஸ் கூட இருக்க பிள்ளைக்குன்னா அல்ல செட் பண்ணி வச்சுக்கப்பா. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மாணவ செல்வங்கள் தற்பொழுது பார்த்திங்கன்னா பொதுத் தேர்வு பப்ளிக் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. அதில் ஃபெயில் ஆகிட்டு நிறைய பார்த்தீங்கன்னா இன்னல்களை சந்திச்சிருப்பீங்க. உங்களுடைய பார்த்தீங்கன்னா உறவினர்களாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸோ ஒரு சிலர்களாக இருக்கட்டும், ஃபெயில் ஆகிட்டிங்களா, இந்த சப்ஜெக்ட் நீ ஃபெயில் ஆகிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை ஒரு சில மாதிரி பார்த்தீங்கன்னா டிகோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் ஒரு பெரும் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியை கொடுக்கணும். ஏன்னா இந்த சப்ஜெக்டில் நான் இவ்வளோ மார்க் இதில் எடுத்துட்டு அப்படின்ற அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு பெரும் ரிவெஞ்ச் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுக்கணும்னா நல்லா தீவிரமாக உட்காந்து படிங்கப்பா. ஓகேங்களா? தீவிரமாக படிங்க. படிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ரீகால் பண்ணுங்கள். எல்லாமே கொஷின்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக எழுதுவோமா, A to Z பார்த்தீங்கன்னா தீவிரமாக ஷெடியூல் போட்டு ஒன்றுத்துக்கும் தீவிரமாக படிங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் மாணவ செல்வங்கள் உங்களுக்கான கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா மாடல் கொஷின் பேப்பர் தான். அது நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் இருக்குது. ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் A to Z டெலகிராம் குரூப்பில் இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். அதாவது என்னென்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 1 வேர்டு அதிகமாக இருக்கும், 2 மார்க்கு, அதுக்கப்புறம் 3 மார்க், அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். ஓகேங்களா? போயம் வச்சு எழுதுகிற மாதிரி ஒரு சில கொஷின்ஸ் கேட்பாங்க. அப்புறம் நோட் மேக்கிங் அப்படி இப்படின்னு சம்திங் நிறையவே இருக்குது. உங்களுக்கு இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டாம். ஆனால் ஒரு சில செல்லக்குட்டிஸ்லாம் என்ன கேட்குறீங்கன்னா, ப்ரோ 25 மார்க் எடுத்தாவே போதில்லை ப்ரோ, ஏன் ப்ரோ நாங்கள் அதிகமாக படிக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. 10 மார்க் உங்களுடைய ஆசிரியர்கள் இன்டர்னல் மார்க் போட்டிருந்தா தான் உங்கள் மேலே ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் தாட் இருந்து அவங்க ஒரு 7 மார்க் 8 மார்க் போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் 25 மார்க் எழுதிருந்தீங்கன்னா ஃபெயில் ஆகிடுவீங்க. அதனால் நீங்கள் மார்க்லாம் சின்னதாக வைக்காதீங்க, உங்களுடைய கனவுகள் எல்லாம் பெருசாக வைங்க அப்படின்ற மாதிரி. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 50 60 70 மார்க், ஏன் 100 மார்க் கூட எழுதுங்க. எல்லா பக்கமும் எழுதுங்க, எல்லா பேஜஸ் எழுதுங்க, நல்லாவே எழுதுங்க. போதும், எவ்வளோ மார்க் வருதோ வரட்டும். அப்படி எழுதி ஓட்டத்தை விட்டு கொஞ்சம் மட்டும் எழுதிட்டு மீதி நேரத்தெல்லாம் அப்படியே தூங்குறதோ இல்லை வேடிக்கை பார்க்குறதோ அப்படின்னு நேரத்தை மட்டும் புறக்கணிக்காதீங்கப்பா செல்லக்குட்டீஸு. அதை மட்டும் நான் மீண்டும் சொல்கிறேன். எக்ஸாம் காலவில் போயிட்டீங்களா, போயிட்டு அந்த கொடுத்துருக்க நேரத்தை தொடர்ந்து எழுதுங்க. எக்ஸாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பெல்லேருந்து வார்னிங் பெல் வரைக்கும் தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருங்க, விடவே விடாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சது தெரியாது ஓன் ரைட்டு A to Z எல்லாத்தையும் எழுதுங்க. கொஷின் பேப்பரில் என்னென்னலாம் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்களோ அதுமாரி நீங்கள் அடித்தல் திருத்தல் எல்லாமே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி எழுதாமல் சூப்பராக அழகாக எழுதுங்க. ஓகேங்களா? நீங்கள் எழுதுறது தான் ரொம்ப முக்கியம். படித்ததை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் கொட்ட முடியும் பேப்பரில். ஸோ அதை நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எப்படி? மொத்தத்தையும் எழுதுங்க, நல்லா எழுதுங்க, அழகாக எழுதுங்க. ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதையும் சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தை நினச்சி இன்னொன்றத்தை விட்டுறக்கூடாது. எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணால் தான் நம்மளும் பர்ஃபெக்டாக மாற முடியும். ஸோ அதனால் செல்லக்குட்டீஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணுங்கள். எக்ஸாமில் எல்லாருமே வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகேங்களா? செல்லக்குட்டீஸ் எல்லாருமே வெற்றி பெற வாழ்த்துக்கள். அண்ட் மேலும் மாணவ செல்வங்களுக்கு மிக முக்கியமான ஒரு தகவல் என்னவென்றால், பெரும்பாலான செல்லக்குட்டீஸ் எல்லாருமே மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான் இல்லை ப்ரோ இந்த சப்ஜெக்டில் அதிகமாகவே எடுக்க போகிறேன் அப்படின்ற சொல்கிறீங்க. சூப்பர், அது மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சப்ஜெக்டில் ஃபுல்லாக டவுன் ஆகிட்டிங்கன்னா அந்த சப்ஜெக்டில் அதிகமாக எடுத்தால் தான் ஒரு பெருமை உங்களுக்கு. அதை பண்ணுங்கள். அண்ட் மேலும் இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் எங்கன்னு தேடிட்டு இருப்பாங்க. நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் இருக்குது அப்படின்னு வீடியோ ஷேர் பண்ணி வீடியோ பார்க்க சொல்லுங்கள், அவங்களுக்கு தெரியும். ஓகே செல்லக்குட்டீஸ், பபாய், டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி டீட்டெயிலாக ஒன்றும் பார்க்கலாம். ஓகே, பபாய்.